அவர் தமிழ் மற்றும் கற்றவராக இருந்தால் யாமறிந்த மொழிகளிலே என்று வார்த்தையை பயன்படுத்தி நிச்சயமா. ஆமா. எத்தனை மொழி தெரியும் அவருக்கு 10 மொழிகள் தெரியும். தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, சான்ஸ்கிரிட், உருது, தெலுங்கு, பிரெஞ்சு, ஜெர்மன், லத்தீன், கொஞ்சம் அரபிக், கொஞ்சம் மலையாளம், வங்காளம் கூட இருக்கு. இன்னொரு அரிய கவிதை நிறைய பேருக்கு தெரியாது. புதுச்சேரியில மணக்குள விநாயகர் கோவில் இருக்கு, ரொம்ப பிரபலமான கோவில். பாரதியார் காலத்திலயும் அது இருந்தது. நிறைய முறை அங்க போயிட்டு வருவார். இவர் விநாயகர் கிட்ட வேண்டிக்கிறார், என்னுடைய செயல்பாடுகளால மனிதர்கள் மட்டும் இல்ல, விலங்குகள், பறவைகள், பூச்சிகள், புல், பூண்டு எல்லாமே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு விநாயகர் கிட்ட சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் வேலையை எனக்கு கொடுன்னு அர்த்தம். நிறைய பேர் அவர் கைது பண்ண முயற்சி பண்ணுவாங்க மாறு வேஷத்துல எல்லாம் அப்படி ஒரு வாட்டி ஒரு ஸ்பை வரான். அவன் பாரதியார் கிட்ட நட்பா பேசி அவரோட நண்பர் ஆயிடுறான். இவர் கைது பண்ணிடுவாங்க, நமக்கு ஏதாவது சன்மானம் கிடைக்கும். சிறைனா சொந்த ஊர்ல சிறை கிடையாது, அந்தமான் ஜெயில இருக்கணும் நீங்க, அவ்வளவுதான். ஜென்மத்துக்கு பார்க்கவே முடியாது. சயின்ஸ் அவர்கிட்ட இருக்கு, எக்கனாமிக்ஸ் அவர்கிட்ட இருக்கு, எஜுகேஷன் அவர்கிட்ட இருக்கு, தொழில் துறை அவர்கிட்ட இருக்கு. இது மட்டுமே பாரதியார் இல்லை, அதை தான் நான் சொல்ல வரேன். பாரதியார்னா வீரம், தேசியம், பெண்ணியம், அதை நிறுத்திடுறாங்க. ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இந்தியா எப்படி அந்த உறவை மெயின்டைன் பண்ணணும்லாம் அவர் சொல்றாரு. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. ஒரு தெருவுக்கு 2 பள்ளி இருக்கணும். ஒரு ஊர்ல பள்ளியே இல்லைன்னா அதை தீட்டு கொளுத்துங்கடான்ற. பாரதியாருடைய கவிதைகள் நிறைய கவிதைகள் இருக்கு. ஒரு சில உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ஒரு 5 கவிதைகள் கட்டாயம் நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய கவிதைகள் அப்படின்னா அது என்ன? பாரதியார்னா பெரும்பாலும் எல்லாரும் சொல்றது அதுதான், அதனால கண்டிப்பா அது எல்லாரும் தெரிஞ்சிருக்கணும். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. நிறைய பேர் ஏதோ நிறுத்திடுவாங்க. அது ரொம்ப பெரிய கவிதை அது. நிறைய விஷயங்கள் அதுல சொல்லுவார். பிச்சை எடுத்து உண்ணும் வாழ்க்கை பெற்றுவிட்ட போதினும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, நச்சை வாயிலே கொணர்ந்து நண்பர் ஊட்டும் போதினும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே அப்படின்லாம் சொல்லுவார். அது படிக்கணும். ஏற்கனவே நம்ம சொன்ன தேடிச்சோரனிடம் சென்று அது அடிக்கடி மேற்கோள் காட்டப்படுகின்ற வரி. அவருடைய புதிய ஆத்திச்சூடி படிக்கணும். அது ஒரு கேப்சியூல் மாதிரி தான். பெரிய பெரிய போதனைகள், அட்வைஸ் எல்லாம் அவர் 2 வார்த்தை அல்லது அதிகபட்சம் 3 வார்த்தையில சொல்லிடுறாரு. அது தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே பெரும்பாலும் தெரிஞ்சுக்கலாம் அவரோடது. அது தெரிஞ்சு வச்சுக்கணும். புதுமை பெண் கவிதை, நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகள், அந்த வரிகள். ஒவ்வொரு துறையை சார்ந்தும் ஏதாவது ஒரு கவிதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நல்லது. இப்போ தேசத்துக்குன்னு முக்கியமானது, ஆடுவோமே பள்ளு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமே அப்படின்னு சுதந்திரம் அடைகிறதுக்கு ஒரு 38 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அவர் எழுதிட்டார். இது நாடு சார்ந்து. தமிழ் சார்ந்து பார்த்தீங்கன்னா, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும், சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே, அதை தொழுது படித்திடடி பாப்பா, இந்த வரிகள். சமூகத்துக்கு அப்படின்னு வந்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த கவிதையை சொன்னதுனால அதை கேட்குறேன். சமீபத்திலேயா இந்த கவிதையை வச்சு ஒரு பெரிய ஒரு டிஸ்கஷன் கூட வச்சுக்கலாம். சரி, பாரதியார் தமிழ் மட்டும் கற்றவர் அல்ல, அவர் தமிழ் மற்றும் கற்றவராக இருந்தால் யாமறிந்த மொழிகளிலே என்று வார்த்தையை பயன்படுத்தி. நிச்சயமா. ஆமா ஆமா. எத்தனை மொழி தெரியும் கேட்டீங்க? அதுவும் என்னுடைய சேனல்ல நான் பதிவாக போட்டிருக்கேன். உங்க கேள்வி மூலமா மறுபடியும் அதை சொல்றேன். அவருக்கு 10 மொழிகள் தெரியும். தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, சான்ஸ்கிரிட், உருது, தெலுங்கு, பிரெஞ்சு, ஜெர்மன், லத்தீன், கொஞ்சம் அரபிக், கொஞ்சம் மலையாளம். 11 மொழி ஆயிடுச்சு. வங்காளம் கூட இருக்கு இதுல. 12, 10க்கும் மேற்பட்ட அப்படிதான் சொல்லணும். அரபிக் கத்துக்கிட்டது ஷாக்கிங்கா இருந்துச்சு எனக்கு. அதுக்கு ஒரு சுவையான பின்னணி இருக்கு. அவர் கடையம்ல கடைசி காலகட்டத்தில் இருந்தார். கடையம், எட்டயபுரத்துல மாறி மாறி இருந்தார். அப்ப நிறைய அவருக்கு அந்த முஸ்லிம் நண்பர்கள் அதிகம். அவங்க பாரதி கிட்ட நீங்க குரானை ஏன் தமிழ்ல மொழிபெயர்க்க கூடாது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு அவர் அது கத்துக்கிறாரு மொழிபெயர்க்கிறதுக்காக. ஆமா, அதெல்லாம் சொல்லி பார்ப்பாரு வீட்டில். என்னது இது வினோதமான ஒரு சத்தமாக இருக்குது அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியமாக பார்ப்பாங்களாம். அவர் அதோடைய பேசிக்ஸ் கற்றுக்க ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் முழுசாக முடிக்க முடியல, உயிர் போயிடுச்சு அதுக்குள்ள. மலையாளமும் அப்படிதான். அவருக்கு இயல்பாகவே அந்த ஒரு விருப்பம் இருந்திருக்கு, நிறைய மொழிகள் கற்றுக்கணும். சூப்பர். அதனால தான் இந்த கேள்வியை நான் முன்னெடுத்து வச்சேன். ஆமாம் ஆமாம். ஸோ மொழின்னு பார்த்தா அந்த கவிதையை நம்ம சொல்லலாம். பெண்ணியம்னு பார்த்தா புதுமை பெண் கவிதையை சொல்லலாம். வீரம், வீரம்னு பார்த்தா அக்னி குஞ்சொன்று கண்டேன், அதை அங்கொரு காட்டிலே பொந்திடைய வைத்தேன், அது சொல்லலாம். அப்புறம் ஒரு உருக்கம், அல்லது நம்ம வீணாக போயிடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயம்,
இந்த வாழ்க்கையை நம்ம வந்து வேஸ்ட் பண்ணுறோமோ அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி அதெல்லாம் வரும்பொழுது நல்லதோர் வீணை செய்தே அது நலங்கட புழுதியில் எறிவதுண்டோ. இது 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 இந்த இந்த கவிதையை கேட்கும்போது மட்டும் ஏன் எனக்கு ஒரு மாதிரி ஆகும்னா, நான் வறுமை நிற சிவப்பு படம் பார்த்து முடிஞ்சதுக்கப்புறம் நானும் இல்லை, பொதுவாகவே அந்த படம் பார்த்துட்டு முடிச்சிட்டாங்கன்னா ஒரு வார்த்தையோ ஒரு கட்டுரையோ ஒரு கவிதையோ கண்டிப்பாக எழுதுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா அந்த படம் முடியும் போது அந்த சாங் வரும்ல, அது ஏதோ ஒன்று பண்ணும். அது அந்த அர்த்தம் புரியுதோ புரியலையோ தெரியல, அந்த வார்த்தைகள் அந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும். உங்களுக்கு தோணி இருக்கா? நிச்சயமா நிச்சயமா. அது வந்து அவருடைய ஒரு குமுறல் தான் அது, அந்த பாட்டு. ஐயோ, ஒரு மேடையில் இளையராஜா அவர்கள் சொல்லுவார், நல்லதோர் வினை செய்தே என்னை நலங்கெட புழுதியில் இருந்து விட்டாய், சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஐயோ எனக்கு நல்ல அறிவு கொடுத்துட்டியே அப்படின்னு யாராவது அழுவாங்களா? அறிவே இல்லை எனக்கு, நிறைய பேர் என்னை திட்டுறாங்க அப்படின்னு நிறைய பேர் புலம்புறதை பார்க்குறோம் கடவுள்கிட்ட. இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்து பொறுத்துக்க முடியல. அவர் ஆப்போசிட்டில் பண்ணுறாரு. அவர் சொல்லுவார், ஆமாம் நல்ல அறிவை கொடுத்துட்டியான்னு ஒருத்தன் அழுதுருக்கான். ஐயோ நான் அதை வச்சு என்ன ஏதாவது உருப்படியாக பண்ணணுமே, இல்லைன்னா நான் வீணா போயிடுவேனோ, நிலச்சுமையென வாழ்ந்திட புரிகுவையோ, வல்லமை தாராயோ. அவருக்கு இல்லை, அவரு கேட்கல வல்லமை. அவர் கேட்டாரு, எல்லாரும் கேட்பாங்கல்ல, எனக்கு வந்து 100 வயசு கொடுலாம் கேட்குறாரு. அவர் கவிதையில் நிறைய பணம் கொடுன்னு கேட்குறாரு. அவருக்காக இல்லை, நிறைய உதவி பண்ணுறதுக்காக, குடும்பத்துக்கும் கொஞ்சம் எல்லாருக்கும் இருக்கிறதுல. அதையும் தாண்டி நாட்டுக்காக தான் அவர் பெரும்பாலும் வாழ்ந்தது. வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு. இன்னொரு அரிய கவிதை நிறைய பேருக்கு தெரியாது. புதுச்சேரியில் மணக்குள விநாயகர் கோவில் இருக்கு, ரொம்ப பிரபலமான கோவில். பாரதியார் காலத்துலேயும் அது இருந்தது, நிறைய முறை அங்கே போயிட்டு வருவார். அந்த விநாயகர் மேலே ஒரு படைப்பு இருக்குது, விநாயகர் நான்மணி மாலை அப்படின்னு ஒரு பாரதியாருடைய ஒரு படைப்பு இருக்குது, பெரிய படைப்பு, ஒரு 40 பேஜஸ். அதில் இவர் விநாயகர்கிட்ட வேண்டிக்கிறார். இப்போ நம்ம என்ன வேண்டிப்போம், நான் நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும், மிஞ்சி போனால் நண்பர்கள் நல்லா இருக்கணும், அப்படிதான் நம்ம வட்டம் விரியும், என்னை சுற்றி இருக்கவங்க நல்லா இருக்கணும், அவ்வளோதானே போகும். அவர் அப்படி வேண்டலை. அவர் என்ன கேட்குறாருன்னா, விநாயகரை பார்த்து என்னால் இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் இது வரைக்கும் நம்ம போகலாம், எல்லாரும் நல்லா இருக்கணும் வேண்டிக்கலாம், எல்லாரும் பண்ணுவாங்க அதை, அவர் ஒருத்தர் நிற்கலை. அதான் அவர் என்னுடைய செயல்பாடுகளால் மனிதர்கள் மட்டும் இல்லை, விலங்குகள், பறவைகள், பூச்சிகள், புல் பூண்டு எல்லாமே சந்தோஷமாக இருக்கணுமா அப்படின்னு விநாயகர்கிட்ட சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம், உன் வேலையை எனக்கு கொடுன்னு அர்த்தம். நீ ரிசைன் பண்ணிடுப்பா, நான் பார்த்துக்கிறேன். யாரு கேட்பாங்க, கடவுளோட வேலை தானே அது, இவர் பண்ணுறேங்கிறாரு. இவருக்கே எதுக்கும் வக்கு இல்லாமல் இருக்கு, ஆனால் கேட்குறாரு. அந்த மனசு தான் ஒரு ஒரு விதமான பைத்தியக்காரத்தனம் தான் ஒரு விதத்தில் பார்த்தா. ஆனால் அது ஒரு ஞான நிலை, ஒரு பேரன்பு நிலை. எல்லாராலும் அதை புரிந்து கொள்ள முடியாது. அவங்க பாரதியாருடைய மகளே கேட்குறாங்க. அதாவது என்ன நடக்குதுன்னா, ஒரு வாட்டி நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். புதுச்சேரியில் இருந்தப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து அவரை கைது பண்ண முயற்சி பண்ணுவாங்க, மாறு வேஷத்துலலாம் வந்து. அப்படி ஒரு வாட்டி ஒரு ஸ்பை வரான். அவன் வந்து பாரதியார்கிட்ட நட்பாக பேசி அவரோட நண்பர் ஆயிடுறான். அவனுடைய நோக்கமே எப்படியாவது இவரை ஏமாற்றி புதுச்சேரி எல்லையை தாண்டி கூட்டிகிட்டு போய், கடலூர் நீங்கள் வந்துட்டாலே தமிழ்நாடு தான், அங்கே வந்துட்டா பிரிட்டிஷ்கிட்ட ஒப்படைச்சிட்டா இவர் கைது பண்ணிடுவாங்க, நமக்கு ஏதாவது சன்மானம் கிடைக்கும். இதுதான் அவனுடைய நோக்கம். அந்த மாதிரி பாரதியார் கூட நெருங்கி பழகிறான். ஒரு நாள் அவரை கூட்டிகிட்டு போயிடுறான். பாரதியார் சொல்லாமல் கொள்ளாமல் கிளம்பிடுறாரு அவன் கூட. ஆனால் அதிர்ஷ்டவசமாக இன்னொரு நண்பர், திருப்பாதிரி புலியூர்னு ஒரு இடம் இருக்குது கடலூர் பக்கத்தில், அங்கே கூட்டிகிட்டு போகிறான். அங்கே பாரதியாருடைய இன்னொரு நண்பர், அவர் வந்து ஒரு வழக்கறிஞர். அவர் பாரதியாரை தற்செயலாக மீட் பண்ணுறாரு. கூட இந்த ஆளையும் பார்த்துடுறாரு. இந்த ஆள் யாருன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. எப்படியோ நைஸாக பேசி பாரதியாரை மீட்டு கொண்டு வந்துடுறாரு. அவனுக்கு ரொம்ப ஏமாற்றம் ஆயிடுச்சு அந்த ஒற்றனுக்கு. 1 நாள் எந்த தகவலுமே இல்லை. இவர் பாட்டு ஹாயாக போய் ஏதோ மாப்பிள்ளை மாதிரி வந்து இறங்குறாரு. எதுவுமே நடக்காத மாதிரி செல்லம்மாக்கு அப்படியே அப்போ தான் அவங்களுக்கு மூச்சே வருது. ஐயோ என்ன ஆகுமோ. அப்போல்லாம் எப்படின்னா, சிறைனா சொந்த ஊரில் சிறை கிடையாது, அந்தமானில் போய் போட்டுருவாங்க. அந்தமான் ஜெயிலில் இருக்கணும் நீங்கள், அவ்வளோதான், ஜென்மத்துக்கு பார்க்கவே முடியாது. பயந்துட்டாங்க. நல்ல வேளை வந்துட்டார். இதோட கதை முடியல. ஒரு 2-3 நாள் கழிச்சு அந்த ஒற்றன் இருக்கான்ல, அவன் திரும்ப வரான். ஐயா என்னை மன்னிச்சிருங்க,
தெரியாமல் காசுக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி உங்களை காட்டி கொடுக்குற அளவுக்கு நான் தப்பு பண்ணிட்டேன், துரோகம் பண்ணிட்டேன், அம்மா நீங்களும் என்னை மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு செல்லம்மாக்கிட்டே மன்னிப்பு கேட்குறான். மன்னிச்சிட்டேன் போ, இனிமேல் இந்த மாதிரி பண்ணாதேன்னு ரொம்ப சர்வசாதாரணமாக அவர் அனுப்பிச்சிடுறாரு. ஓகே, அவர் மனசு அந்த மாதிரி. செல்லம்மாக்கு கோவம் வருது, இவர் என்ன லூஸா, யாராவது இந்த மாதிரி இருப்பாங்களா, இவனை போய் மன்னிச்சு அனுப்புகிறாரு, அவன் எவ்வளோ பெரிய கெடுதல் பண்ண இருந்தான், ஜெயிலில் போட்டிருந்தாங்கன்னா எங்கள் வாழ்க்கை என்ன ஆயிருக்கும், இதை பற்றிலாம் அவனுக்கு அதான் தொழில், அவன் பண்ணுறான், அவன் அப்படி தான், இவர் திட்டி அனுப்ப வேண்டாமா அப்படின்னு இவங்களுக்கு கோவம் வருது. ஓகே, அவர் பரவாயில்லப்பா நான் மன்னிச்சிட்டப்பாங்கிறார். அது பண்ணிட்டு செல்லம்மாவை பார்த்து ஒரு பாடல் பாடுறார். பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சே பகைவனுக்கு அருள்வாய், அதெல்லாம் பாடுறார். புகை நடுவினில் தீ இருப்பதை பூமியில் கண்டோமே நன்னெஞ்சே, பகை நடுவினில் அன்புருவான நம் பரமன் வாழ்கின்றான் அப்படிங்கிறார். அவன் திருடனாக இருக்கட்டும், கொள்ளைக்காரனாக இருக்கட்டும், பாவியாக இருக்கட்டும், அது பெரிஃபரி, அது வெளிப்புறம். அது உள்ளுக்குள்ள அவனுடைய ஆன்மாவில் என்ன இருக்குது? இப்போ எல்லாருமே கடவுள் கேட்டிருந்தா வந்தாங்கன்னா அவனும் அங்கே இருந்தானே வந்திருக்கணும். மூலம் ஒன்று தானே எல்லாருக்கும். அது மட்டும் பாரு, வெளிப்புற அடையாளங்கள் அந்த பூச்சுக்கள்லாம் வேண்டாம். அதுதான் சொல்கிறார் அந்த கவிதையில். அதுக்கெல்லாம் ஒரு பெரிய ஞான நிலை வேணும், ஒரு பக்குவம் வேணும் இல்லையா அதெல்லாம் பாடுறதுக்கு, அவர் இருந்த வாழ்க்கை சூழலில் பாடுறதுக்கு. புகை நடுவினில் தீ இருக்கான். புகைங்கிறது வெளியில் நமக்கு தெரியறது, அதுக்கு நடுவில் புகை மூட்டமாக இருக்கும்போது நமக்கு தீ முதல்ல தெரியாது இல்லையா. அந்த தீ மூட்டம், அந்த புகை மூட்டம்லாம் விலகினாதான் நமக்கு நெருப்பு தெரியும். அந்த மாதிரியா ஒருத்தருடைய கேரக்டர், ஒருத்தருடைய குணம், அவருடைய பேக்ரவுண்ட், அதெல்லாம் அவரை சுற்றி வெளியில் இருக்கிற ஒரு வேலி மாதிரி. நீ அதெல்லாம் விளக்கு, அதெல்லாம் ஒரு திரை, அதை திற. உள்ளுக்குள்ளே எல்லாரும் பியூர் சோல் தான். அது மேலே சில களங்கங்கள் அவங்க சூழல்னால ஏற்பட்டிருக்கலாம், சந்தர்ப்ப சூழ்நிலையால். பகை நடுவினில் அன்புருவான நம் பரமன் வாழ்கின்றான் அப்படிங்கிறாரு. அவங்களுக்கு புரியல, கேடோ கெட்டு போங்கன்றாங்க. பொண்ணு கேட்குது அப்பா என்னப்பா நீ, உன்னை எல்லாரும் கிண்டல் பண்ணுறாங்கப்பா ஊரில், நீ பித்தனாமே அப்படின்னு கேட்குது அந்த குழந்தை. பரவாயில்ல தங்கம், பித்தன்னு தானே சொல்கிறாங்க, அதுவும் கடவுளோட பேர் தானே, சொல்லிட்டு போட்டுங்கிறார். சொல்லிட்டு போயிட்டு அவர் பாட்டு பாட ஆரம்பிச்சிடறாரு. அந்த மாதிரி வாழ்ந்தவர். நிறைய தளங்கள் இருக்குது. ஒரு மோட்டிவேஷன் வேணும், மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே, சிம்பிள் வார்த்தை தான், பெரிய கவித்துவம்லாம் இல்லை, ஆனால் அது உண்மை இல்லையா. அந்த உறுதி தானே எல்லாமே. கண்டிப்பாக எந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் துறையில் ஃபோக்கஸ்டாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு வெற்றி. திறமை முக்கியம் இல்லை, திறமையை விட உங்களுக்கு அதன் மேலே அர்ப்பணிப்பு இருக்கா, உறுதி இருக்கான்னு தான் முக்கியம். நீங்கள் அங்கே இங்கே அலைப்பாஞ்சிட்டே இருந்தாலும் இருந்தீங்கன்னா திறமை இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. ஒரு மனசை ஒரு இடத்துல குவிக்கணும் இல்லையா நீங்கள், அப்போ தானே ஃபோக்கஸ். மேனிஃபெஸ்டோ பற்றி அப்படியே. ஆமாம், கரெக்ட். ஒரு விதத்தில் நீங்கள் சொல்கிறது சரி. வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும் எல்லாம் சொல்கிறாரு. ஆனால் இதையும் தாண்டி பாரதி இருக்காரு. அதான் அங்கே சொல்ல வரேன். சயின்ஸ் அவர்கிட்ட இருக்கு, எக்கனாமிக்ஸ் அவர்கிட்ட இருக்கு, எஜுகேஷன் அவர்கிட்ட இருக்கு, நிறைய இருக்கு, தொழில் துறை அவர்கிட்ட இருக்கு. இது மட்டுமே பாரதியார் இல்லை, அதை தான் நான் சொல்ல வரேன். பாரதியார்னா வீரம், தேசியம், பெண்ணியம், அதை நிறுத்திடுறாங்க. அதையும் தாண்டி உள்ள போக மாட்டேங்கிறாங்க. மட்டும் கிடையாது. அவர் ஒரு பெரிய என்ன சொல்றது, சீர்திருத்தம், சமூக சீர்திருத்தவாதிலாம் ஓகே, அவர் பெரிய விஷனரி. எப்படியெல்லாம் ஒரு மாநிலமும் இன்னொரு மாநிலமும் வணிகம் பண்ணணும்லாம் அவர் சொல்றாரு. ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இந்தியா எப்படி அந்த உறவை மெயின்டைன் பண்ணணும்லாம் அவர் சொல்றாரு. எப்படி பள்ளிக்கூடத்துல குழந்தைகள் எல்லாம் விவசாயம் கத்துக்கணுங்கிறாரு, தோட்டக்கலை கத்துக்கணுங்கிறாரு, ஒரு கைத்தொழில் கத்துக்கணுங்கிறாரு, விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறாரு. ஏன்னா அவர் காலத்துல ரொம்ப சர்வசாதாரணமா எல்லாரும் நோய் இறந்து போவாங்க, நோஞ்சானா இருப்பாங்க. உடலினை உறுதி செய்யுங்கிறாரு. ஜிம் பண்ணணும், ஒவ்வொரு தெருவுக்கும் ஒரு ஜிம் வேணுங்கிறாரு. ஒரு தெருவுக்கு 2 பள்ளி இருக்கணுமா. ஒரு ஊர்ல பள்ளியே இல்லைன்னா அதை தீட்டு கொளுத்துங்கடான்றாரு. அந்த மாதிரிலாம் சொல்றாரு. இல்லை, எனக்கு சொல்ல சொல்ல நான் படிச்செல்லாம் ரீகால் ஆகுது இந்த விஷயங்கள்லாம். எப்படிலாம் நம்ம பொருளாதாரத்தை நிமிர்த்தலாம், வளப்படுத்தலாம்லாம் சொல்றாரு. நடையும் பரப்பும் உணர் வண்டிகள் என்ன சொல்றாருன்னா, ஊசியும் நம்ம தான் செய்யணும், மேக் இன் இந்தியா. இப்போ பரவன சொல்றாரு இல்லையா, அவர் அப்பவே சொல்றாரு. சுதேசிய இயக்கத்தோடைய இன்னொரு வடிவம் தான் இந்த மேக் இன் இந்தியா. ஊசி கூட நம்ம தானே செய்யணும், சின்ன ஊசி, அதுவும் நம்ம தான் சொந்த நாட்டில் உற்பத்தி பண்ணணும். ஏரோப்ளேன் கூட நம்ம தான் உற்பத்தி பண்ணணும். அப்படி நம்ம பொருளாதார தற்சார்பு நிலை அடையணும்.
அந்த மாதிரிலாம் கனவு கண்டவர் அவர். வெறுமன மனதில் உறுதி, அப்புறம் வந்து அச்சமில்லை அச்சமில்லை, அப்புறம் வந்து நிமிர்ந்த நன்னடை மட்டும் கிடையாது அவர். நிறைய விஷயங்கள் வெறும் ஓடி விளையாடு பாப்பா மட்டும் கிடையாது ஆ இல்லையா? ஆடுவோமே பள்ளு பாடுவோமே கிடையாது, சின்னஞ்சிறுக்கிளியே மட்டும் கிடையாது. அதெல்லாம் ஓகே. கண்ணம்மா மட்டும் கிடையாது. அதெல்லாம் அழகு இல்லைன்னு சொல்லலை. அதையும் தாண்டி அவர் உள்ள இருக்கார் நிறையா. அது நிறைய மக்களுக்கு சொல்லணும் தான் என்னுடைய விருப்பம். அந்த சைடு இருக்குல்ல, அந்த முகம் இருக்கு இல்லையா, நிறைய சின்ன சின்ன சாதனைகள் பண்ணியிருக்காரு சத்தமே இல்லாமல். தமிழ் ஜேர்னலிசம்ல அவர் தான் ஃபர்ஸ்ட் கார்ட்டூன் கொண்டு வர்றாரு. அப்போ அது கருத்து சித்திரம்னு சொல்லுவாங்க, இப்போ கருத்து சித்திரம் சொல்லுவாங்க. அந்த காலத்துல கேலி சித்திரம் கேலி சித்திரம் கேள்விப்பட்டிருக்கேன். அது முதல்ல தமிழ் இதழியல் ஜேர்னலிசம்ல கொண்டு வந்தவர் அவர் தான். தமிழ்ல முதல் நெடுங்கதை அந்த முயற்சி செய்தவர் அவர் தான். ஒரு பயணியர். ஆமா, ஏகப்பட்ட புது முயற்சிகள். முழுக்க முழுக்க கார்ட்டூன்களால மட்டுமே ஒரு இதழ் நடத்தணும்னு ஆசைப்படுறாரு, சித்ராவளின்னு. ஆனா அது பண்ண முடியல. சில ஒலிகளுக்கெல்லாம் வந்து புது சிம்பிள்ஸ் நான் உருவாக்கியிருக்கேன் தமிழ்லங்கிறாரு. அது நமக்கு கிடைக்கல அந்த கட்டுரையை. அது மாதிரி நிறைய முன்னோடி அவர். புதைந்து இருக்கு, நிறைய இருக்காது. நிறைய எடுத்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நிறைய அந்த மாதிரிலாம் நான் எனக்கு என்னெல்லாம் தகவல் கிடைக்குதோ படிக்கிறேனோ அதெல்லாம் நான் சொல்றேன். ரொம்ப அழகா சொல்லிட்டு இருக்கீங்க, ரொம்ப அழகா நெருக்கமாயிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் வச்சுக்கலாம். நன்றி. தெரியாதவர்களுக்கு தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க, தெரிஞ்சவர்களுக்கு இது மட்டும் கிடையாது அப்படின்னு தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. கடைசியா இந்த ஒரு விஷயம் இருக்கு என்னன்னா, தனி ஒரு மனிதனுக்கு உணவினை ஜெகத்தினை அழைத்திடுவோம் என்றான் பாரதி. பாரதி தானே? ஆமா ஆமா, நிச்சயமா. ஏன்னா எல்லாமே கலந்து இருக்குல்ல, இதெல்லாம் இருக்கு. நீங்க இந்த சினிமா கேட்டீங்க இல்லையா, இப்ப தனி ஒருவன் அது வந்து அவருடைய காயினேஜ் தான். ஐ திங்க் அவர் அது ஆண்டாள் கிட்டேருந்து எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். 4000 திவ்ய பிரபந்தத்துலேருந்து இன்ஸ்பயர் ஆகி இப்போ தனி ஒருவன் படம் வந்தது இல்லையா, தனி ஒருங்கிறது அவருடைய யூசேஜ். தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் அது தனி ஒருவன் எடுத்துட்டாங்க டைட்டில். உலகத்து நாயகியே எங்கள் முத்து மாரியம்மன் ஒரு பாட்டு அவரோடது. இப்போ கமலுக்கு பட்ட பெயர் உலக நாயகன். அது வந்து பராசக்தியோட ஒரு பெயர். உலக நாயகிங்கிறது கடவுளோட பேர். இந்த மாதிரி நிறையா இருக்கு. ரொம்ப சந்தோஷமான ஒரு நேர்காணல் நான் நம்புகிறேன். விமர்சனப்படுத்துறதுக்கு நான் வயதோ அனுபவமோ எனக்கு கிடையாது. இருக்கக்கூடிய விஷயங்களை முன்னெடுத்து வைக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதை வச்சிருக்கேன்னு நம்புகிறேன். உங்களோட அழகான நேரத்துக்கு நன்றி. மீண்டும் எங்களுக்கு ஒத்துழைச்சதுக்கும் எங்களோட இன்வைட் அக்செப்ட் பண்ணதுக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றி. ட்ரெண்ட் டாக்ஸ் சேனலுக்கு என்னுடைய நன்றி. உங்களுடைய நேர்காணல் ரொம்ப நிறைவாக இருந்தது. ரசித்து நான் நிறைய அரிய புதிய கேள்விகள்லாம் நீங்கள் கேட்டீங்க. அரிய பல தகவல்கள் பாரதியார் பற்றி சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பாக இது எனக்கு அமைஞ்சது. பாரதியார் அவர்களை இன்னும் நெருக்கமாக்கி கொண்டு போயிட்டே இருங்க. எல்லா வீட்லேயும் ஒரு புத்தகம் இருக்குது, பாரதியாரோட கவிதைகள் தொகுப்பு வந்து புத்தகம் இருக்குது. அது இன்னும் பல பேர் வீட்டுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறது உங்களோட முயற்சியாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். நன்றி. தேங்க்யூ.